தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரா இன்னும் ஜொலித்து கொண்டிருப்பவர் ரஜினிகாந்த். ஆனால் இடையில் அவருக்கு சில படங்கள் தோல்வியடைந்தது. அந்த இடத்தை விஜய் ரசிகர்கள் உரிமை கொண்டாடினாங்க. அப்போதிருந்து அவர்கள் 2 பேரின் ரசிகர்களுக்கும் மோதல் வெடித்தது. மேலும் ரஜினி காக்கா கழுகு கதை சொல்ல அதற்கு விஜயும் பதில் தர 2 பேருக்குமான மோதல் வெளியேயும் வர ஆரம்பித்தது. தற்போது விஜயோ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். ரஜினிக்கு அண்ணாத்த, தர்பார் என வரிசையாக 2 படங்கள் தோல்வியை சந்தித்தது. அந்த சமயத்தில் வெளியான விஜயின் படங்களும் விமர்சன ரீதியாக அடி வாங்கினாலும் வசூலில் ரஜினி படங்களும் முந்திவிட்டதாக தொடர்ச்சியாக தகவல்கள் பரவியது. இதன் காரணமாக இனிமேல் ரஜினி சூப்பர் ஸ்டார் நாற்காலியிலிருந்து இறங்கிவிட வேண்டும், அந்த இடத்தை விஜய்க்கு கொடுக்க வேண்டும் என்று தளபதி ரசிகர்கள் கூற ஆரம்பிக்க, இந்த இடம் எங்கள் தலைவருக்கானது என ரஜினி ரசிகர்களும் சண்டைக்கு நின்னாங்க. ரசிகர்களின் மட்டும்தான் மோதல் என பலர் நினைத்திருந்த நேரத்தில் ஜெயிலர் பட இசை வெளியீட்டு விழாவில் காக்கா கழுகு கதையை சொன்னார். அது மறைமுகமாக விஜயை அட்டாக் செய்வது போன்ற ஒரு தொனியிலும் இருந்தது. உடனே விஜயோ லியோ படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இதற்கு பதிலடியும் கொடுத்தார். இதனால் இன்பங்கள் தர வேண்டிய இசை வெளியீட்டு விழாக்களில் சஞ்சலங்களும் சண்டைகளும் எழும் கத்தல்களும் அதிகமாக கேட்டன. அப்படியே காலங்கள் நகர காட்சிகள் மாற விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு தலைவராகவும் மாறினார். அந்த சமயத்தில் தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா ரஜினி அரசியலுக்கு வருவதாக இருந்தபோது அவரை திமுக மிரட்டியது என கூற மறுபடியும் ரஜினி விசஸ் விஜய் என்ற பிரச்சனை உருவாக தொடங்கியது. இந்த விஷயத்தை பக்குவமாக கையாண்ட ரஜினி தனக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என எச்சரித்திருந்தார். உடனடியாக ஆதவ் மன்னிப்பு கேட்க விஜய் இறுதி வரை இதில் வாயே திறக்கவில்லை. விஜய் இப்போது முதலமைச்சராகவும் பதவியேற்று விட்டார். தான் தீவிரமாக எதிர்த்த மு.க. ஸ்டாலினையே நேரில் சென்று சந்தித்து விட்டார். ஆனால் ரஜினியை இன்று வரை சென்று சந்திக்கவில்லை. அதே சமயம் ரஜினியோ மு.க. ஸ்டாலினின் தோல்வியை கேள்விப்பட்டதும் ஓடோடி சென்று ஆறுதல் தெரிவித்தார். ரஜினியை விஜய் சந்திக்காதது கொஞ்சம் கொஞ்சமாக விவாதத்தை கிளப்பி வருகிறது. மேலும் விஜயின் அரசியல் பிரவேசத்தால் ரஜினி மீண்டும் முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சிருக்கார். இந்நிலையில் நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவலின்படி ஆதவ் அர்ஜுனா சொன்னது அந்த கருத்தில் எங்கேயாவது ரஜினியை விமர்சிப்பதாகவோ கேவலப்படுத்துவதாகவோ இருக்கிறது. ஆனால் அந்த கருத்துக்கு பொங்கி எழுந்து காலம் காத்திருந்து பதில் சொல்லும் என கூறினார். ஆனால் இப்போதோ விஜய் முதலமைச்சராக பதவியேற்க ரஜினி முட்டைக்கட்டை போடுகிறார் என செய்திகள் வருகின்றன. இதற்கு நீங்கள் அதெல்லாம் போய் இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என விளக்கம் அளித்திருக்க வேண்டியதுதானே. எது உங்களை தடுக்கிறது? மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை காப்பாற்றும் ஆளாக தன்னை எல்லா நாட்களும் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். மேலும் ரஜினிகாந்த் தான் விஜய் அவர்களை முதலமைச்சராக ஆகக்கூடாது என தடுத்ததாக அவர் கூறியிருக்கிறார். இது தற்போது அரசியலில் பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. உண்மையிலே விஜயை முதலமைச்சராக ஆக்கக்கூடாது என ரஜினி தடுத்தாரா? உங்கள் கருத்து என்ன? மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக நீங்கள் தெரிவியுங்க.